ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பல்லவிக்கும் கண்ணனுக்கும் எல்லா சடங்கையும் வீட்டில் இந்த அப்பளம் உடைக்கிறது, மோதிரம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்து சடங்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே பல்லவியை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பல்லவியோட அப்பா மார்கதரிசி பேசுகிறாரு. இங்கே பாருமா, நீ ஏதோ அந்த நேரத்தில் அவசரப்பட்டு ஏதோ பேசிட்ட, பழி வாங்குறேன் அப்படி இப்படின்லாம். ஆனால் அந்த மாதிரிலாம் நீ எதுவும் எடுத்துக்காத. இனிமேல் இதுதான் உன் குடும்பம், இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. கண்ணனும் ரொம்ப நல்ல பையன்தான், அதனால் நீ கொஞ்சம் மனசை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் பல்லவி அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அடுத்து இங்கே பாட்டிலாம் அடுத்த 10 மாதத்துக்குள்ளே எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ நீ பெற்று கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க பல்லவிக்கு இந்த கல்யாணத்தையே நான் விருப்பம் இல்லாமல் குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் இவனை நான் கல்யாணம் பண்ணதே பெருசு, இல்லை குழந்தை வேறையா அப்படிங்கிற மாதிரிலாம் பல்லவி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம், கண்ணனை பல்லவி என்ன பாடு படுத்த போகிறாங்கன்னு தெரில. பொறுத்திருந்து பார்க்கலாம்.